போராடுவதற்காக ஒன்றுபடுவோம் என்ற முழக்கத்தோடு தான் சிஐடி 1970 அது உருவாக்கப்பட்டது. இன்று வரை அந்த பாதையிலே அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. சிஐடி எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் யாரையும் பிரிப்பதற்கோ அல்லது அவர்களை புறம் தள்ளுவதற்கோ தயாராக இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லோரையும் ஒரு அணியில் சேருவது. நாம் ஒவ்வொரு கூட்டத்தினுடைய துவக்கம் போதும் முடியும் போதும் கோஷம் கொடுக்கிறோம். ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவதற்கு வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், போராடுவோம் என்று. அதுதான் இந்த கூட்டம். எல்லோரையும் ஒன்றிணைத்து நம்மளுடைய பலத்தை அதிகரித்துக் கொண்டு நம்மளுடைய போராட்டத்தை முன்னெடுத்து அந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான வழிவகைகளை சிஐடி உங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த சாம்சங் போராட்டத்தை எல்லோரும் அறிவார்கள். உலகம் முழுவதும் போன ஒரு போராட்டம் அது. சமீப காலங்களில் கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் ஒரு போராட்டம் பேசப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது சாம்சங் போராட்டம். காரணம் என்ன? ஒரு உறுதிமிக்க போராட்டம், கொள்கைக்கான போராட்டம், சம்பளத்துக்கான போராட்டம் இல்லை. எனக்கான ஒரு சங்கம் வேண்டும், அந்த சங்கம் சிஐடி சங்கமாக இருக்க வேண்டும் என்று அந்த தொழிலாளர்கள் விரும்புகிறார்கள். 1700 தொழிலாளிகள் 1500 தொழிலாளி அது விரும்புகிறார். விரும்பி 37 நாள் போராட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த போராட்டம் தொழிற்சங்க போராட்டமாக இல்லாமல் அது அரசியல் போராட்டமாக, அரசுடைய கொள்கையை எதிர்த்த போராட்டமாக, கார்ப்பரேட் முதலாளிகள் எதிர்த்த போராட்டமாக, உலக பெரும் முதலாளிகளுக்கு சவால் விடக்கூடிய போராட்டமாக அந்த போராட்டம் மாறுகிறது. அப்படி மாறும் பொழுதுதான் இருக்கின்ற அரசியல் கட்சி எல்லாம் நாங்களும் தொழிலாளர் பக்கம்தான் இருக்கிறோம் என்பதை தங்களுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்ள நம்ம களத்துக்கு வந்தாங்க. யாரையும் நம்ம போய் அழைக்கல. சிஐடி யாரையும் போய் எந்த கட்சி தலைவரையும் அவர்களாக தொழிலாளர் பின்னாடி சிஐடி மட்டும் இல்ல நாங்களும் இருக்கிறோம் என்று அவர்களுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கு வாழ்த்தி பேசினாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. அரசு தலையிடுகிறது. இதுவரை இல்ல. ஒரு தொழிற்சங்கத்தினுடைய போராட்டத்தில் 4 அமைச்சர்கள் பேசுறாங்க. நம்ம அலுவலகத்தில் 4 மணி நேரம் பேசுறாங்க. 4 மணி நேரம் 4 அமைச்சர்கள் பேசுகிறார்கள். காரணம் என்ன? இது கொள்கைக்கான போராட்டம், இது அரசியலுக்கான போராட்டம், இந்த அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துகிறது என்ற நிலையில் தான் அமைச்சர்கள் நம்மிடத்தில் நம்ம அலுவலகத்துக்கு பேசுகிறார்கள். பேசி அந்த பிரச்சனையை தீர்க்க முதலமைச்சர் நேரடியாக தலையிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம தோழர்கள் கூட சொன்னாங்க, சாம்சங்குக்கு சவுந்தரராஜன் இவ்வளவு போராடும் போது ஏன் போக்குவரத்து தொழிலாளிக்கு போராடக்கூடாது? போக்குவரத்து தொழிலாளிக்கு போராட கட்சினா அந்த போராட்டம் என்பது கொள்கைக்கான போராட்டம். இந்த போராட்டம் என்பது நமக்குள்ள பிரிவினையை உருவாக்கி வச்சிருக்கிறது. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு பழைய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்த ஒன்றிய அரசு என்ன சொல்லிச்சு? எந்த சூழ்நிலையிலும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது என்று சொல்லியது. தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய விளைவாக அந்த பென்ஷன் ஸ்கீம் அரசியல் போராட்டமாக மாறும் பொழுது இப்பொழுது அந்த பழைய பென்ஷனிலிருந்து புதிய பென்ஷனும் இல்லாமல் பழைய பென்ஷனும் இல்லாமல் ஒரு நடுப்புற ஒரு பென்ஷன் திட்டத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த பென்ஷன் திட்டம் நல்லதா கெட்டதா என்றது அது பின்னாடி வேற விஷயம். ஆனா ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கிறது. அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது அவங்க இந்தியா முழுவதும் உள்ள உழைப்பாளி வர்க்கத்தினுடைய போராட்டம், சிஐடியினுடைய முன்முயற்சி. விவசாயிகள் போராட்டம் 378 நாள் நடந்தது. 378 நாள் நடந்த பிறகுதான் 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டிய சூழ்நிலைக்கு அரசு வந்தது. என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் கூட அண்ணாமலை விவசாயிகள் போராட்டத்தில் கமா புல்சாமி கூட நாங்க மாற்ற மாட்டோம்னு சொன்னாரு. ஆனா சொன்னவரு தான் இன்னைக்கு 3 சட்டத்தையும் வாபஸ் பெற வேண்டிய காரணம். அந்த விவசாயிகள் போராட்டமும் துவங்கும் போது தொழிற்சங்க போராட்டமாக துவங்கியது. அதற்கு பின்னால் அது அரசியல் போராட்டமாக மாறும் பொழுதுதான் அரசு பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் அதே மாதிரிதான் எல்லா விஷயங்களையும் வெறும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டம் நடத்தலாம். வெற்றி பெறுமா என்பது 1000 கேள்விகள் இருக்கிறது.
ஏன்னா ஒரு தொழிலாளி ஓய்வு பெற்று விட்டார் என்றால் அவர் தொழிலாளி என்ற அந்தஸ்தையே இழந்து விடுகிறார். ஓய்வு பெற்ற பிறகு அவர் தொழிலாளி கிடையாது, மூத்த குடிமகனாக மாறி விடுகிறார். அதனால ஒரு தொழில் அவர்கிட்ட வேலை நிறுத்தம் என்ற ஆயுதம் என்பது பறிக்கப்பட்டுவிடும். வேலை நிறுத்தம் என்ற ஆயுதத்தை பறித்துதான் உங்களை ஓய்வு பெறுகிறது. இப்ப வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய ஆயுதம் யாருக்கிட்ட இருக்குது? லைவ்ல இருக்கிற பணியாளர்கிட்ட இருக்குது. அப்ப வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய பவர் உள்ள பணியாளர்களோடு இணைந்து கொண்டு ஓய்வு பெற்ற தொழிலாளி அவரோடு இணைந்து நீ போராட்டத்தை களத்துக்கு போகும்பொழுது இந்த போராட்டம் வெற்றி பெறும். மகாபாரதம் அதான நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டுறாரு. கிருஷ்ணன் தான் பகவான், பகவத்கீதை சொன்னவர். ஆனா அவர் அங்க என்ன பார்க்கிறாரு? அர்ஜுனனுக்கு டிரைவரா இருக்கிறாரு. டிரைவரா இருந்துட்டு ஆலோசனை சொல்றாரு. ஏன்னா இவர்கிட்ட ஆயுதம் கிடையாது. ஆயுதம் யாருக்கிட்ட இருக்குது? அர்ஜுனன் கிட்ட இருக்குது. இவர் சொன்ன அடிப்படையில் அவன் அர்ஜுனன் போர் புரியலாம், வெற்றி பெறலாம். அப்ப ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது அப்ப யாரு? ஓய்வு பெற்றவர்கள். நீங்க தான் கிருஷ்ணர்கள். சர்வீஸ் செய்கிறவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு அனுபவம் அதிகம். பல போராட்ட காலத்திலே சந்தித்தவர்கள், பல போராட்ட காலத்தில் முன்னின்று தலைமை தாங்கியவர்கள். நீங்க ஆலோசனை சொல்லி ஆயுதம் உங்கள்கிட்ட தான் பாக்குது, இந்த ஆயுதத்தை இந்த நேரத்தில் பயன்படுத்து, நான் சொல்ற ஆலோசனை பண்ணி பயன்படுத்தினா போர்ல வெற்றி பெறலாம். போர்ல வெற்றி பெற்றா உனக்கும் பலன் எனக்கும் பலன், ரெண்டு பேருக்கும் பலன் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே அவர்களை நம்மோடு இணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் தேவைன்னு இருக்கிறது. சிஐடி அதுதான் சொல்லுது. தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனுக்காகத்தான் தொடர்ந்து போராடிக்கிறது.